ஹலோ மக்களே, சிறகடிக்க ஆசை நிப்டமும் மீனாக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு உடனே முத்து கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே மீனா, உனக்கு இது தெரியுமா மீனா, இப்படி என்னை ஏமாத்திட்டியே, உன் மேலே நான் இந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சேன், ஆனால் முட்டாள் மாதிரி எல்லாரும் என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு, இல்லைங்க சொல்லிடலாம் தான் நினச்சேன், ஆனால் நீங்கள் ஏற்கனவே ரொம்ப கோவமாக இருந்தீங்க, சரி இந்த விஷயத்தை வேற சொல்லி உங்களுக்கு அதிகமாக கோவப்படுத்த வேண்டாம் தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்றாங்க. இப்படி எல்லாருமே ஆளாளுக்கு என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்கீங்கல்ல அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாதுன்னு எனக்கு எதுவுமே தெரியலையா அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நான் சொல்கிறத கேளுங்க, இனி நீ சொல்கிறத எப்படி என்னால் கேட்க முடியும் சொல்லு, இனி நீ சொல்கிறது என்னால் கேட்கவே முடியாது, என்னை இப்படி ஏமாத்திட்டல அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. முத்து இருந்துட்டு, அண்ணாமலை நீ பண்ண தப்புமா, கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்திருக்கலாம், ஆனால் நீ முத்துக்கிட்டே ஒரு விஷயத்த சொல்லாது நீ இந்த அளவுக்கு இருப்பன்ட்டு கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலன்றாங்க. அவனுடைய மனசை நீ ரொம்பவே காயப்படுத்திட்டா அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மீனாவை எல்லாரும் வெறுக்கிறாங்க. அதனால மீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. முத்துவும் பேசாத, முத்து அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க மீனாவை. இந்த இடத்துல சீதாவுமே பேசுறாங்க. சீதா, நீ என்னை ஏமாத்திட்டு இல்லை, இந்த அளவுக்கு என்னை ஏமாத்தவன்னு நினைக்கலம்மா அப்படின்ட்டு ரொம்ப மனசொடைஞ்சு போய் பேசுறாங்க. சாரி மாமா, நான் சொல்லிடலான்னு நினைச்சேன் மாமா, ஆனால் எனக்கு தைரியம் இல்லை, கல்யாணம் பண்ண உனக்கு தைரியம் வந்துச்சு இல்லைன்னு ஏன் இப்படி பண்ணிட்டு சீதாவுடைய அம்மா ஒரு பக்கம் மீனாவை சீதாவை போட்டு அடி நடிக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய பிரமோல என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.